بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலான் மாதத்தில் இருக்கின்றோம். இது அல்லாஹ்வின் மிக பெரிய அருளின் மாதம். இந்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதால் உண்மை நாடுபவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த வாய்ப்பு அளிக்கிறது. இன்று நாம் ஒரு சிறந்த அறிஞர், உண்மையின் தேடலில் இருந்த ஒருவர் அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வோம். யார் இவர்? அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு முன் யூத மத அறிஞராக இருந்தவர். அவருடைய குடும்பம் மதினாவின் முக்கிய யூத குடியிருப்புகளில் இருந்தது. தௌராத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் அறிந்த அறிஞர். அதனால் அவரிடம் யூதர்கள் மிகுந்த மதிப்பை வைத்திருந்தார்கள். இவர் இஸ்லாத்தை ஏற்ற காரணம், அவர் தௌராத்தில் படித்திருந்த அறிகுறிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக விவரித்தது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு வந்த செய்தி அவரை மிகவும் ஆவலாக செய்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரில் சந்திக்க மக்கள் கூட்டத்தை விலக்கி கொண்டு ஓடினார். சந்தித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் கேட்ட வார்த்தை, மனிதர்களே, சலாம் கூறுங்கள், உணவளியுங்கள், உறவுகளை பேணுங்கள், இரவு தொழுகை நிறைவேற்றுங்கள், இதனால் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் இவர் பொய்யர் முகமல்ல, இவர் உண்மையான நபி என்று உடனே அறிந்து கொண்டார். அதன் பிறகு உடனே இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறினார். யூதர்களுடைய எதிர்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிடம் அழைத்து அவரை பற்றி கேட்டார். அவர்கள் கூறினார்கள், அவர் எங்கள் சமூகத்தில் மிக உயர்ந்த அறிஞர், நல்லவன், மிகவும் மதிப்புடையவன் என்று. உடனே அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறியவுடன் யூதர்கள் இவன் மிகவும் மோசமானவன் என்று அவரை நிராகரித்து விட்டனர். இதுவே உண்மையை மறுக்க தயங்காத மனிதர்களின் நிலை. இவரின் உண்மையான ஈமானுக்காக அல்லாஹ் அவரை புகழ்ந்திருக்கின்றான். சூரத்துல் பக்ரா 146வது வசனத்தில், எவர்களுக்கு நாம் வேதம் கொடுத்தோமோ அவர்கள் தம் சொந்த மக்களை அறிவதைப் போல இந்த உண்மையை அறிவார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்களின் ஒரு பிரிவினர் அறிந்து கொண்ட உண்மையை மறைத்திருக்கின்றனர் என்று அல்லாஹ் திருமறையில் கூறி காட்டுகின்றான். இந்த ரமலான் மாதம் இரக்கத்தை தேடும் மாதமாக இருக்கிறது. நாம் உண்மையை தேடுபவராக இருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் உண்மையை தெரிந்தும் மறுக்கவில்லை, உடனே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? குர்ஆன் படிக்கிறோமா? உண்மையை நேசிக்கிறோமா? ரமலான் மாதத்தில் நாம் திருந்தி அல்லாஹ்வின் பாதையில் நாம் செல்ல வேண்டும். அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி அறிவுரை, யார் சொர்க்கவாசலை பார்க்க விரும்புகின்றாரோ அல்லாஹ்விடம் என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும்படி துஆ செய்யுங்கள் என்றார்கள். இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனை உண்மையாக படிக்க வேண்டும். சத்தியத்தை ஏற்க தயங்கக்கூடாது. இந்த ரமலானில் தக்வாவை வளர்த்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், உன் வார்த்தைகளை கேட்டால் அதில் சிறந்ததை பின்பற்றும் மனிதர்களாக எங்களை மாற்றுவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.